எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து மஹந்த். நான் வந்து காங்கேயத்துலேருந்து வரேன். என்னோட அப்பா பேர் வந்து கணேஷ்குமார், அம்மா பேர் வந்து தமிழ்வாணி. நான் வந்து 11th 12th வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் நாமக்கல்லில் படித்தேன். படித்து முடிச்சுட்டு ஃபஸ்ட் இயர் ட்ராப் அங்கேயே பண்ணேன். ஆனால் வந்து ஒரு சக்ஸஸ் கிடைக்கல. ஸோ ஒரு பெரிய ட்ராபேக் அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணி வீட்டில் இருந்துகிட்டு இருக்கும்போது சாரோட வீடியோஸ் பார்த்தேன். எம்டி சார் வந்து பேசினாங்க. வேறு எதை பற்றியுமே யோசிக்காமல் சார் பேசினதை மட்டும் மனசில் கன்சிடர் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்த மோட்டிவேஷனை மட்டுமே வந்து எடுத்துக்கிட்டு வேறு எதை பற்றியுமே யோசிக்காமல் நான் வந்து ஜாயின் பண்ணேன். இங்கே ஜாயின் பண்ணும்போது இங்கே இருக்கவங்க யார் என்ன எப்படி வந்து டீச் பண்ணுவாங்க அதை பற்றிலாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. ஈவன் அவங்க ஃபிசிக்ஸ் எப்படி டீச் பண்ணுவாங்கன்னு கூட தெரியாது. ஆனால் நான் வரும்போது ஒன்று மட்டும் தெரியும், சார் கொடுத்த அந்த நம்பிக்கை. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வாங்க, உங்ககிட்ட எபிலிட்டி இருக்குது, உங்ககிட்ட இருக்கிற எபிலிட்டி கூட நாங்கள் உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை, எங்கள் மேலே நாங்கள் வச்சுருக்க நம்பிக்கை எங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சார் சொன்னாங்க. அது இல்லாமல் சார் வந்து உங்களை வந்து டாக்டர் ஆக்கிடுவோம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு வந்து 100% கான்ஃபிடென்ட் இருக்குது, அதில் நாங்கள் வந்து உறுதியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சார் சொன்னாங்க. வேறு இப்போ எதை பற்றியுமே யோசிக்காமல் நான் டேரெக்டாக வந்து அட்மிஷன் போட்டேன். போட்டு முடிச்சு ஃபஸ்ட் வீக் சார் வந்து ஃபிசிக்ஸ் நடத்த வரல. செகண்ட் வீக் தான் வந்து வந்தாங்க. வந்தப்போ எங்கேயுமே வந்து கிடைக்காத ஒரு எக்ஸ்ட்ராடினரி லெக்சர். இந்த மாதிரிலாம் வந்து ஃபிசிக்ஸை வந்து சொல்லித்தர முடியுமா அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சாங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக சின்ன விஷயம் பேசிக்லேருந்து அந்த டெப்த்து கான்செப்ட்ஸ் வரைக்கும் அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க. எந்த டவுட்ஸ்னாலும் வந்து தயங்காமல் போய் சார்கிட்ட கேட்கலாம். நான் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு இங்கே வந்து இது செட் ஆகலை, இது பிடிக்கல அப்படின்னு நான் நினைக்கும் போது சார்கிட்ட வந்து டேரெக்டாக நாங்கள் போய் அப்ரோச் பண்ணி பேசுவேன். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியாது, ஆனால் நான் வந்து டேரெக்டாக எப்போவுமே சார்கிட்ட போய் பேசுவேன். எனக்கும் சாருக்கும் இருக்க ஒரு பாண்டிங் வந்து ஒரு தனி பாண்டிங். எப்போவுமே நான் வந்து ஏதாவது கேட்டேன்னா நல்லா சொல்லி தருவாங்க. நானும் இல்லை, எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எது கேட்டாலும் வந்து ஃபேவரபுளாக செஞ்சு தருவாங்க. எம்டி சார் வந்து ஃபஸ்ட் வீக் வந்தாங்க. அதுக்கடுத்த வாரம் ஏடி சார் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் நடத்துனாங்க. இதை விட அது வந்து பிரம்மாண்டமாக நடத்துனாங்க. அதுவும் வந்து ஒரு ஃபிசிக்ஸில் ஒரு டஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் லாஸ் ஆஃப் மோஷன், அந்த சாப்டரை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து சார் வந்து நடத்துனாங்க. எனக்கு அந்த வீக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், ஷோராக வந்து நீட்டில் வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம் எந்த வித டவுட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஃபிசிக்ஸை மட்டுமே பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் கெமிஸ்ட்ரி எஸ்கே சார், செல்வகுமார் சார், ஆப்வியஸ்லி அவரை பற்றி சொல்லியே ஆகணும். ஆர்கானிக் வந்து செல்வகுமார் சார் மாதிரி யாருனாலையுமே வந்து நடத்த முடியாது. அவங்க அவ்வளோ கிளியராக வந்து ஆர்கானிக்லாம் நடத்தி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை வந்து புரிய வச்சாங்க. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப கஷ்டமான சாப்டர்ஸில் ஒன்று கெமிக்கல் பாண்டிங், அதை வந்து அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக நடத்துனாங்க செல்வகுமார் சார். இதெல்லாம் தாண்டி பயாலஜி ஃபேக்கல்ட்டிஸ் எனி டைம் கூடவே இருப்பாங்க. ஹஜரத் ஐயா சாராக இருக்கட்டும், ரத்னம் சாராக இருக்கட்டும், எங்கள் பாய்ஸ் கேம்பஸில் எப்போவுமே அவைலபிளாக இருப்பாங்க. என்ன டவுட்ஸ்னாலும் போய் சார்கிட்ட கேட்போம். சார் வந்து அவ்வளோ கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி தருவாங்க. ஜுவாலஜிக்கு ஹரிகிருஷ்ண பாலாஜி சார், ஃபிசிக்ஸுக்கு கவியரசு சாரும் கூட இருப்பாங்க. எந்த டவுட்ஸ்னாலும் எது கேட்டாலும் எப்போவுமே சொல்லித்தரதுக்கு 3 ஃபேக்கல்ட்டிஸுமே ஃபிசிக்ஸில் அவைலபிளாக இருப்பாங்க. நாங்கள் வந்து இப்போது கிளாஸ் எல்லாம் முடித்து அதுக்கப்புறம் இப்போ வந்து கோச்சிங் பீரியடில் வந்து கோச்சிங் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த 1 வீக்கில் வந்து 3 times வந்து ஒரு சப்ஜெக்ட், ஒரு குறிப்பிட்ட சாப்டர்ஸ் வந்து 3 times படிக்கிறது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட். வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு கோச்சிங் ஸ்கெடியூல் வந்து கிடைக்காது. ஏன்னா ஒரு வாரத்தில் ஒரு 7 days இருக்குது அப்படின்னா அந்த 7 days வந்து ஒரு 5 to 4 days வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு கடைசியில் ஒரே ஒரு மார்க் டெஸ்ட்டோ இல்லை ஒரு 720 எக்ஸாம் வச்சு முடிச்சிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி ஃப்ரீயாக லெத்தாஜிக்காக விடாமல் டெய்லியுமே ஒரு 3 டெஸ்ட் எழுதுகிறோம். ஒரு டெஸ்ட்டுமே ஒரு மிஸ்டேக் வந்து எங்களுக்கு சொல்லுது. ஒரு மிஸ்டேக்கும் வந்து நிறையா வந்து ஒன்று சொல்லித்தருது. அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து நிறையா கற்றுக்க முடியுது. இவ்வளோ டெஸ்ட் எழுதும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக ஃபைனல் எக்ஸாமுக்கு வரும். அது இல்லாமல் இந்த கோச்சிங்கெல்லாம் போக ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறாங்க, இன்டென்சிவ் ஃபிசிக்ஸ் லேர்னிங். வாரம் சண்டே வந்து 10 to 20 AM எழுதுவோம். 20 நிமிஷம் 20 கொஷின். அது வந்து ஃபிசிக்ஸோட ஸ்பீடையும் அக்யூரஸியையும் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. வாரத்தில் வந்து எப்போவுமே வந்து பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸுக்கு ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுக்காம ஃபிசிக்ஸுக்கு இன்னொரு ப்ரையாரிட்டி எக்ஸ்ட்ரா கொடுத்து வெனஸ்டே சாட்டர்டேஸில் வந்து ஸ்பெஷல் கேரிங் மாதிரி பண்ணி ஃபிசிக்ஸை வந்து இன்னும் நல்லா படிக்க வைக்கிறாங்க. அது ஒரு பெரிய பாசிட்டிவ். மற்ற இடத்தெல்லாம் பற்றி நம்ம பேசும்போது இங்கே வந்து அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை வந்து ஸ்ட்ராங் பண்ணி ஓவராலில் வந்து மார்க்கை வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு புஷ் பண்ணுறதுக்கு வந்து சார் வந்து ரொம்ப எஃபர்ட் எடுக்கிறாங்க. ஷோராக வந்து நம்பிக்கை இருக்குது, இந்த வருஷம் எந்த வித நெகட்டிவ்ஸும் இல்லாமல் பெஸ்ட்டு சக்ஸஸ் வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு. அதுக்கு காரணம் வந்து 2 விஷயம்தான். ஒன்று என்னோடய உழைப்பு, அதுக்கப்புறம் என் கூட எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்க சக்தி நீட் அகாடமி. அது முழுக்க காரணம் எம்டி சார், ஏடி சார், அந்த அதர் ஃபேக்கல்ட்டிஸ். தேங்க்யூ.